ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். யாருக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இந்த 3 அமைப்புகளும் கெட்டு போகக்கூடாது. 5ஆம் இடத்துல இயற்கை பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேது, அமாவாசை, சந்திரன் போன்ற அமைப்புகள் இல்லாமல் 5ஆம் இடம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி நல்ல ஸ்தான பலத்தோட லக்ன யோகர்களுடைய தொடர்புல, சுபர்களுடைய தொடர்புல கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்தாலும் ஸ்தான பலத்தோட பாவத்துவம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலாக புத்திரகாரகன் குரு கெட்டு போகாமல் நல்லபடியா இருந்தாலே நிச்சயமாக வாரிசு உண்டு, குழந்தை செல்வம் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு. புத்திரகாரகன் குரு 6, 8, 12 போன்ற இடங்களில் மறைந்தாலும் தீய கிரகங்களோடு சேர்ந்து லக்ன அவயோகர்களோடு சேர்ந்து இயற்கை பாவர்களோடு சேர்ந்து கெட்டு போகக்கூடாது. குரு மறைந்தாலும் ஸ்தான பலத்தோட சுபத்துவமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இந்த 3 அமைப்புகளும் நல்லபடியாக இருந்தால் நிச்சயமாக குழந்தை செல்வம் உண்டு, வாரிசு உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு. குரு கெட்டு போகாமல் இருந்தால் முக்கியமான ஒரு விஷயம், நிச்சயமாக ஆண் குழந்தை உண்டு. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். நமஸ்காரம்.